இங்க ஒரு கிராமத்துல அரசியான ஒரு பூசாரி இருக்கான். அவனுக்கு ஒரு காது கேட்காது. அவனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு கிடைக்கல. ஏன்னா இவன் பொண்ணு ஒல்லியா அழகா இருக்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிறான். அப்புறம் ஒரு நாள் இவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா. அவ உனக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொல்லி பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவனும் பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா கண்ணு ஒரு மாதிரி இருக்குன்னு நோ சொல்லிறான். இப்படியே போயிட்டு இருக்க அவங்க ஊர் போஸ்ட் ஆபீஸுக்கு பக்கத்து ஒரு பொண்ணு ஒருத்தி புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றா. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே இவன் ஆசைப்பட்ட பொண்ணு மாதிரியே இருக்கா. அதனால இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். டெய்லி இவன் ஃபாலோ பண்றதை கண்டுபிடிச்ச அந்த பொண்ணு இவனை கூப்பிட்டு வார்ன் பண்றா. ஆனா இவன் கூட இருக்கிற எல்லாரும் இவனை என்கரேஜ் பண்றாங்க. அப்போ ஒரு நாள் நீ இப்படியே சாமியார் மாதிரி இருந்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் மாடர்னா மாறுன்னு சொல்ல இவனும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான். ஆனாலும் அந்த பொண்ணு கண்டுக்க மாட்டேங்குது. ஒரு நாள் அந்த பொண்ணு பஸ்ல போறா. இவனும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறான். அப்போ வேற ஒருத்தன் இந்த பொண்ணு முடிய பிடிச்சி இழுக்க அந்த பொண்ணு இந்த அரசையா தான் இழுத்தான்னு தப்பா நினைச்சிட்டு அடிச்சிடறா. அப்போ உண்மையா இவளோட முடிய பிடிச்சி இழுத்தவன் இவளை பார்த்து நக்கலா சிரிக்க அப்பதான் இவளுக்கு உண்மை புரியுது. உடனே அரசையா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இதை ஒரு ரீசனா வச்சு எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறா. இருந்தாலும் அவளுக்கு இவன் மேல சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு தெரிஞ்ச அரசையா ஒரு லவ் லெட்டர் எழுதி அவளுக்கு கொடுக்கலான்னு கிளம்பி வர அப்போன்னு பார்த்து அவ வீட்டுக்கு அழகா ஒரு பையன் வந்து இறங்குறான். அந்த பொண்ணும் அந்த பையனும் ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க. அதை பார்த்து அரசையா ஷாக் ஆகி இனி நம்ம லவ் அவ்வளவுதான் சோகமா கிளம்பி வந்துடுறான்.